அன்பு சகோதரி அவர்களுக்கு உள்ள கைதட்டின என் அன்பு உள்ளங்களுக்கும் பாடலை ரசித்த அன்பு ரசிக பெண்களுக்கு நன்றி நன்றி. அப்புறம் அருமையான பாடல், அருமையான ஒரு தத்துவ பாடல் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்களா? ஆமா, காதல் பாட்டு. காதல்ல தோல்வி விட்டுறவங்களுக்கு அந்த பாட்டு ஒரு எடுத்துக்காட்டு. பார்த்து யாரு திருந்துரா? செல்வராஜெல்லாம் பாரு 40 அப்பாட்டி வச்சு தெரியுங்க. அந்த மனுஷனை போய் சொல்லலாமா? ஆனா வெளியில அப்படியெல்லாம் இல்ல, உன்னைய தவிர வெளியில நல்லா அது மாதிரியே தெரியும், ஒண்ணுமே தெரியாத அது மாதிரி. நீ எனக்கு அக்காவா வந்தது ஒரே ஒரு புண்ணியம் தான். என்ன நீ எடுத்த பாத்துக்கணும். என்ன நீ அக்காவா வந்ததுக்கு ஒரே ஒரு புண்ணியம் தான் எனக்கு. ஏகப்பட்ட மாமா இருக்காங்க. வாசி முதல்ல கட் பண்ணி பாரு, குத்தா குத்துவாங்க. என்ன சரி, இன்னைக்கு காவலுக்கு போறோம். அம்மா வந்திருப்பாங்க. அம்மா வந்தோட எல்லா விஷயங்களையும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லியிருப்பாங்க. அம்மா சொன்ன மாதிரி சாட்சாத் அந்த முருகப்பெருமானும் சேர்ந்து காவலுக்கு போய் காலையில வள்ளியம்மையாருக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம். சரியா? அதே போல அவங்க அண்ணன் தம்பி 7 பேருக்கு எனக்கும் திருமணம். 7 பேர் போதுமா இன்னும் வேணுமா? 7 பேர் போதும். ஏன்னா ஒரு ஆளை பண்ணோம்னா நம்மளுக்கு பிரச்சனை. 7 பேர்த்த பண்ண அவங்க போய் வெட்டிக்கிட்டு செதுக்குவாங்க. புரியுங்க? என்னுடைய காதல எடுத்து உங்கள்கிட்ட ஓதலாம் இருக்கு.
ராமதாஸ், வாழ்க்கையில 1000 உறவுகள் வரலாம், 1000 உறவுகள் போகலாம். ஆனா எனக்கும் உனக்கும் உள்ள உறவு இந்த ஊர் பொதுமக்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன ஒரு வசனம் பேச விடுறாங்க. நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கவே ராமதாஸ், வாழ்க்கையில எனக்கு வாழ்க்கையே கிடையாது. நீ இல்லைன்னா செத்துரு வேண்டாம் ராமதாஸ். வருஷக்கணக்கில் சொல்லத்தான் செய்த சாகுதா இல்லையா? நான் செத்துக்கிட்டு நீ பல பொம்பளைய சொல்லி பார்க்க உன் குஞ்சுல எலும்பு சக்கரப்படுத்தி தொங்க விட்டுருவேன். எனக்கு மட்டும் ஏற்றி வைங்கன்னு இந்த சொட்டைக்கு எடுத்து வச்சுடுங்க. என் வாயை பிடிச்சி இழுக்கட்டும். மோசமான ஆளு தான் எங்க அண்ணன் வந்துட்டார். இளவேனில் இது வைகாசி மாதம், இளவேனில் இது வைகாசி மாதம், இனியோரும் மழையே வந்தது. குயிலே குயிலே குயிலக்காம் கூட்டுக்குள்ளே நீ என்ன அடிச்சு பார்த்தாலும் இங்க அப்படித்தான் தெரியும். லைட் அடிக்க போடுற முதல்ல ஒரே கருப்பாத்து தெரியும். என்ன அடிக்கிறேன் சேவ் போட்டுச்சான் சரி சேர்ந்து இருக்காங்க. நாடே தமிழ்நாடே கெட்டு குடிச்சவராயிடுச்சு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? யாரு காரணம்? நீங்களும் நானும் உன் மண்டை அழகுக்கும் இந்த மறுபடியும் உன் தொண்டை அழகுக்கும் செருப்பு கிடந்து காணப்பட. வாழ்க்கையில காதலும் வரலாம், ஒரு கர்மாந்திரமும் வரலாம். அதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சிடணும். யாரையும் பொம்பளையும் சரி ஆம்பளையும் சரி நம்பவே கூடாது. நீ செல்வராஜ காதல் பண்ணுவேன், நாளைக்கு ராமராஜ காதல் பண்ணுவேன், நாளை கழிச்சு மதன காதல் பண்ணுவேன். அதே மாதிரிதான் நீயும் என்னைய காதல் பண்ணுவேன். நாளைக்கு வேற பொம்பளை பார்த்தா அங்கிட்டு சாடிடுவேன். அதனால ஏழ மக வீட்டுக்குள்ளே இளம்பிரையா வந்தவனே, வாழையடி வாழையென மலர்ந்து வரும் சந்திரனே, பால்வடியும் பூமுகத்தில் நீவடியே கூடாதா, பார்த்து விட்டான் பார்த்து விட்டான் சித்தமனும் ஆரிரோ
ஏத்தமான பாட்டு. வேற காதல் பாட்டெல்லாம் பாடவே கூடாது. சொப்பன சுந்தரி ஆட்டி அழைச்ச வஞ்சாறு முடிய கொடுத்தவ அடி அங்க ராணி மாமே ஒரு நாம் மையப்பு கொடுத்தா
அப்பாடி மாமா. டேய், மூஞ்சி ஒரு தடவை கொஞ்சம் அந்த பிள்ளை வந்த உடனே எந்திரிச்சிட்டேன், தூங்குனேன். நீ வந்து எந்திரிச்சிட்டேன், இது வரைக்கும் தூங்கிக்கிட்டே வாய்ச்சேன். எதுக்கு உனக்கு அந்த வித்தியாசம்? இங்க வா. சரி, அதை கெடுக்க வேணாம். நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். பொம்பளை வந்தாலும் வர்ற, பொம்பளை மாதிரி வந்தாலும் வர்ற. நான் கேட்கிறேன், உழுக தெரியாத துணியை குடிக்க எதுக்குடா ஏக்கர் கணக்குல வயக்காது? கடைசி வரைக்கும் நாக்கத்தான் போட போற. போய் தொலை. முண்டை மோந்து வந்துட்டு போற முண்டை இங்க இருக்கு. சோறு விழான்னு நினைக்கிறேன். மாத்திரை 25 மாத்திரை கொடுக்குறேன். போய் விளக்க மாதிரி பிய்ய போகுது. இல்ல இன்ன வரைக்கும் தூங்கி வாய்ச்சேன், தூங்கிக்கிட்டே தான் வாய்ச்சேன். நீங்க 2 பேரும் வரும்போது நாக்க தூங்க கொடுத்துருக்கேன். எல்லாம் செத்தா வேஷ்டி வச்சு மூடக்கூடாது. சேலை நல்லா பட்டு சேலை போயிட்டு போகுது. என்ன செய்யுது? கும்பல வாடகை சேலை கிட்ட தான் படைக்கணும். சேலையை பார்த்தே அப்படி சொல்லுவாங்க. போயிட்டு மோண்டு விடு வாயில. அதுதானே. இங்க வேற நம்மால அங்கிட்டு போனாலும் என்ன திக்கு திக்கு ஓடியாரு. நீங்க அதே மாதிரி கூலிச்சாய் ஒழுக்கமா நாடகம் எடுத்துக்கிட்டு எரிஞ்சேன்னு வச்சுக்க, கிண்ணி மண்டை காணாம போயிடுறேன். நான் அவளை மாதிரி பொம்பளை நினைச்சா பக்கார அப்படி முண்டை அதோட ஆப் ஒட்டி. மாமா, நாங்க இன்னைக்கு கன்னி பெண்கா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம். ஆள் நல்லா அழகா இருக்கு, கிராமத்து பெண் மாதிரி அழகா சேலை கட்டி வந்திருக்கு. எவ்வளவு கூட்டம் இருக்கு. லூசு முண்டை உள்பாவடை கட்டாம அப்படி வரலாம். உள்பாவடை கட்டினா எங்க குலசாமிக்கு ஒத்துக்கிறாரு. என்ன அப்படி என்ன குலசாமி? பொந்து கருப்பை. பரவாயில்லையே, என் குலதெய்வத்தை நெருங்கி வந்துட்டியே. உன் குலசாமி என்ன? கடப்பாறை முனியாண்டி. குட்டிக்கு உன் கடப்பாறையை நுழைக்கிறதுக்கு திருற வாய்ப்பு இல்ல ராஜா. நீ 10 இன்ச்சு தூக்கிட்டு தான் இங்க வாய்ப்பு இல்ல. உன் பேண்ட்டுக்குள்ள என்ன கிடக்கும் அது இங்கேயும் கிடக்கு. உன மாதிரி பாம்பே போயிட்டு இருக்கு. அது நான் இல்லடா வச்சுக்கல முட்டை. அப்படியே நாக்க தொங்கப்பட்டு திருறது. ஒரு விஷயம் தெரியுமா மதன்? என்னை பார்த்து நீ ஆசைப்படலாம், அழகா இருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. ஆசைப்பட்டேன் எந்திரிச்சு வர்றேன். ஏன் வாயில உள்ள இருக்கு? மதன், ஒரு விஷயம் தெரியுமா? நீ மேட்டு ஆசைப்பட்டாலும் ஒரு பெருசா. ஏன் தெரியுமா? இங்க பாரு, ஈட்டிக்கு ஈட்டி எதிர்மனை வயாதுரா. ஒழுக்கமா உன் ஜாமனை வச்சுக்கிட்டு இரு. உன் புன்னகை முல்லை புதுவிழி குவளை அழகி வேற பின்னாடி கட்டிக்கிருக்காங்க. அவன் மனநோயை கண்டுபிடிக்க. ஓ, என்னை நீ வர்ணிக்கியா? என்ன வர்ணிக்க போற? உனக்காண்டிய நான் ஒண்ணு பாரு. உனக்காண்டிய நான் நீ பாடுறியா? இங்க பாடு. உன் புன்னகை எள்ளி புதுவிழி குவளை. ஓ, நம்ம லவ் பண்றதுக்கு அவர் அடிக்கிறமான்ற. ஏய் பேசாம இரு. என்ன மயச்சிட்டு ஒரு மாதிரி பாக்குறீங்க? எது உன் யூனிட்ட காணாம வச்சிருக்கேன்டா. உலக யூனிட்ட காணாம பூமியை பிடிக்க போற போச்சு. எங்க ஒண்ணு இருக்கு? நீ ஒண்ணு நக்கிடுது போடும். அந்த ஊழாங்க ஆசை போயிட்டா போடும். ஏ தோழி, தோழி பாடி கண்டார ஓலி. எங்க விடுறானுங்க? வா ஓடியா வா. பரவாயில்ல, தூக்காம இருக்காங்க. ஸ்மார்ட்டா இருக்கு. எப்படி? ஆமா, முதல் மரியாதை ராதா மாதிரியே போடி. ஏன் பொம்பளை இருக்கிறது எவ்வளவு கடுப்புன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. என்ன உனக்கு சிரமா? ரொம்ப எரிச்சலா இருக்கிறாங்க. அவுத்து போட்டு திரி. இந்த புடவை கட்டும்படி நான் மட்டும் பாடு. இதுல ஊக்கு, இதுல ஊக்கு. இந்த மடிப்பு கலையாம இருக்கு. இதுல ஊத்துறன்னு உள்ள இருக்கிறதுல ஊத்தி. எந்த ஊர்ல? சரி, என்ன குழம்பிக்கிட்டே இருக்கு? என்னவா? பொண்ணா பிறக்கிறது எவ்வளவு கஷ்டம் இப்பதாண்டி புரிஞ்சுக்கிட்டு. என்ன கஷ்டம் உனக்கு? எனக்கு ஒரு கஷ்டம் இல்ல, ஆனா உனக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்? உனக்கு எனக்கு பெருசால வித்தியாசம் கிடையாது. சின்ன வித்தியாசம் என்ன தெரியுமா? என்ன? இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் எனக்கு இதை வச்சு பொழைக்க தெரியல. சரி. ஆனா அம்புட்டு உன்கிட்ட இருந்தும் உனக்கு பொழைக்க தெரியல.
ராமா போதும் சரியா? போடி. வேண்டாம். நீ என் உயிர் தோழி என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? யாராருக்கோ என்னென்னமோ நல்ல விஷயம்லாம் சொல்ற, எனக்கு மட்டும் நீ சொல்ல மாட்டேன். என்ன சொல்லணும் உனக்கு? எனக்கு ஒரு மாசமாவே ஒரு விஷயத்துக்கு விளக்கம் தெரிய மாட்டேது ராதா. என்ன விளக்கம்? நீ சொல்லுவியா? சொல்லுவேன் ராதா. மண்டை அரிச்சிச்சுன்னா மண்டையை தொலைச்சுக்கலாம். உன் மனசு வச்சா ராமதாஸ் கோலை விட்டு சொரிய விடும். என் தங்கச்சி அதுக்கெல்லாம் தங்கச்சியா? அதனால அம்மா ரொம்ப சத்தம் கேக்குது. இடத்துக்கு தலைவி மாறாங்க. காவல் பார்க்கணும். காவல் எரியே உனத்தாதடி போனதுக்கு நீ பாத்து ஏமாந்தத சொரட்ட முட்டை திட்டா ஒண்ணும் இல்ல ராக்க சுழற்றி என்ன பார்க்கணும். உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரிஜினலா இருந்துச்சுன்னு வச்சுக்க. இல்ல தெரியுமா மக்க சுண்ணாம்புருட்டும் சிவகங்கை வரைக்கும் வளர்ச்சி என் வயக்காட்டுல எரியுது. அம்மா அழைப்போமா? அம்மா அப்படி நான் ஓரமா நிக்க. அம்மா 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 ஆனா ஒரு விஷயம் ராதா. என்ன? நானும் அம்மாவாகத்தான் ட்ரை பண்றேன். மாசமா இருக்கியா? இல்ல. ஏன் இல்ல? பிள்ளையை கழிச்சு விட்டுட்டு. எதுக்கு? அப்பன் பேர் தெரியாம போயிடக்கூடாது. 3 மாசம் அருந்தண்டி இருந்து என்ன புண்ணியம்? ஒரு புண்ணியம் இல்லையா? இல்லடி. ஒரு பெண்ணு முதல்ல மாசமானா தான் புருஷன் கிட்ட தானே சொல்ல ஆசைப்படலாம். கட்டிய கணவர் கிட்ட தான் சொல்லணும். நானும் சொல்றதுக்கு ஏங்கனே முடியல. நான் 3 மாசமா இருந்து என்ன புண்ணியம்? என் புருஷன் வெளிநாட்டுக்கு போய் 8 வருஷம் ஆச்சு. அப்போ 3 மாசம் யாருக்கு மாசமா இருந்த? பக்கத்து வீட்டுக்கார பெருமாளுக்கு. நீனா கற்பின் கண்ணகி அரசிய தத்திரியம் பிடிச்சவள. நீ வேணா நம்ம வீட்டை போட்டு வாவே. எதுக்கு? ஜனையாக்குறதுக்கா? ஜென்மத்துல நீ ஆக்க முடியாது. கற்பு பைய வச்சாங்க. ஓ கற்பு பை இல்லையா? இல்ல இல்ல கவலைப்படாத. என் வீட்டு ஒரு கட்டப்பை இருக்கு, அதை வேணா திருச்சி விடுறேன். பத்திரமா வச்சுக்கா. ஓரம் மண்ணில் அம்மா வந்துட்டு இருக்காங்க. அம்மா இடத்துக்கு ஏதாவது புதுசா வேலைக்கு சேர்ந்ததுக்கு பூல ஒரு ரப்ப வெட்கவே பட மாட்டேன். யாரோ ஒரு பொண்ணு புதுசா வேலைக்கு வந்திருக்கு, ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒரு நடனம் நன்னினா எப்படி விட்டா பாருங்க. அடக்க கொடுக்கும் இதுக்கு எப்படி சேர. அம்மா சொல்பா. வணக்கம் அம்மா. நல்லா இருக்கும். அப்பா உடனே என்ன சொல்லுங்க? கண்ணன் கருத்துமா கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போகணுமாமே, அதனாலதான் நானும் வந்திருக்கேன். இப்படியா? ஆமாங்கம்மா. காட்டுக்கு காவலுக்கு போக சொன்னாரு. ஆமாம்மா. காட்டுக்கு வந்தாச்சு. வேற என்ன சொன்னாரு காவலை பத்தி? வானம்பாடி வர பறவைகளை காணத்தால விரட்டு வேணுமா. அதுலயும் முக்கியமான விஷயம், பருவம் அடைந்த பெண்களா போனோம் இருக்காங்க. அதனாலதான் நான் வந்தேன். ஏன்னா நான் பருவம் அடைஞ்சு 21 நாள் ஆகுது. இல்லம்மா, அதுக்குள்ளேயும் 3 மாமைங்க வந்து தட்டி ஊத்திட்டு போயிட்டாங்க. வரக்கூடாது நீங்க. அப்ப இல்ல நான் மறுசடம் ஆயிட்டேன். ஓடிட்டா. சரி சொல்ல விளையாடாது. அம்மா நான் இப்படி அழகான ஆடை எரியலாம் உனக்கு யாரும் வேண்டியிருந்தாங்க? ஒண்ணு வெக்க வெக்கமா வருது. என் புருஷன் இப்பதான் பெரிய பிள்ளையான. ஆமா ஆமா சொல்லுமா. என்னத்த சொல்லத்துக்கம்மா? ஏதாவது ஒண்ணு சொல்லு. இது 10 பவன் சங்கிலி. என் வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு போறப்ப எடுத்து போட்டோம். அது யாரும் வாங்கிட்டு? இது சின்ன வீட்டுக்காரர் எடுத்து போட்டோம். 15 வருஷம் ஒன்ன கூட குறைச்சது. ஆசைப்பட்டு பார்த்தா இவாள பொண்ணு ஆசைப்படி புருஷை வரட்டுமே. அடி அம்மா அடி
இப்ப பத்தலம்மா. எவ்வளவு வேணும் அம்மா எனக்கு நீங்க பார்த்து எவ்வளவு நாளும் சேர்த்தாமா. உனக்கு எப்படி கொடுக்கலாம் அம்மா உன் அழகுக்கே கொடுக்கலாம். உங்க வாக்குல இருந்து வர்ற வார்த்தைக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா அம்மா இப்ப கல்யாணத்தை பத்தி பேசியாச்சு. ஆ. இந்த இடத்துக்கு அப்பா போனோன்னு உனக்கு எதுவும் பயம் இருந்துச்சா? இல்லம்மா நான் பயப்பட மாட்டேன். ஏன் எதுக்கு பயப்பட? ராதா செல்விதான் ரொம்ப பயந்து சுவாபம் கொண்டவன். நான் ரொம்ப பயமான ஆளு. அப்படிலாம் பேசாத ராதா. எப்படி? எதுக்குமே பயப்படக்கூடாது. இதுவரை அம்மா உன்ட்ட கேட்காத கேள்வி கேட்கிறேன். கீழே இடத்துக்கு நீ வந்திருக்கீல்ல? ஆமா. உனக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரா குனிஞ்சு ஊத்துற குருவம்மா. உனக்கு அண்ணன் தம்பி இருக்காங்களா? இருக்காங்க. அண்ணன் பேரு உருட்டு குத்து உலகநாதே, தம்பி பேரு தர குத்து தாண்டவராயன். இவனுக்குதான் பேரு இருக்கு. யாரு? நாட்டி கிராம குத்துற மதன் ராசு, நாக்கடி ராமதாசு, சென்று குத்து செல்வராசு, குருட்டு குத்து கூலுச்சாமி. ஏண்டி நீங்க நானும் உயிர் தோழி தானே? உயிர் தோழிதே. என்னை விட்டு நீ இருக்க மாட்டேன், உன்னை விட்டு நான் இருக்க மாட்டேன். ஆமா. எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறீங்க, எனக்கு ஏதாவது பேர் வச்சிருப்பியே? உனக்கு இருக்கு. என்ன பேரு? உன் பேரு தான் ராத்திரி குத்து ராதா செல்வி. என்ன யாரு குத்துறான்னு தெரிய மாட்டேன். உன்னை இனிமேல் குத்துவாங்க, வாயிலே அளவு குத்த சொல்றேன். அப்படி இல்ல ராதா. இங்க வா. நீ ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்படுற. இது காட்டுக்குள்ள பெருசா இருக்குமோ, இது சிறுசா இருக்குமோன்னு. உனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்க. நீ நல்லா கேட்டுக்க. பெருசா இருக்கிறதெல்லாம் பெருசு இல்ல, சிறுசா இருக்கிறதெல்லாம் சிறுசு இல்ல. ஏன் தெரியுமா? உனக்கு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லவா? சொல்லு. நீ 100 இன்ச்சு டிவி வாங்கினாலும் 10 இன்ச்சு டிவி வாங்கினாலும் ரிமோட் ஒரே சைஸா தான் இருக்கும். பெரிய டிவிக்கு பெரிய ரிமோட் எதிர்பார்க்கிறாங்க. குறிஞ்சியிலே பூமலர்ந்து புலம்புதடி தன்னாலே தந்தான தாடா ஆமா, இந்த கூட்டத்துல யாரையும் விரும்புறியா? அதுதான் பொம்பளை பிள்ளை நினைச்சிட்டாங்க உண்மையாவே. ஐயோ என்ன பண்ணு அம்மா நீனா அம்மா நீ இப்படி யாரு வரணும்னு நீ மேல கொடுத்தாத உனக்கு வேற வகையில நிறைய ஆபத்து பார்த்தேன். அம்மா ஏமா வெளியில மாப்பிள்ள பாக்குறீங்க? அவளை நானே கட்டிக்கிறேன்.
ஏலே சொரக்க தாயலி அவனை கூப்பிடுங்க. என்ன இப்படி தொடைய காமிச்சு முறுக்கியா போடுங்க. எடுவட்ட பையனை கொஞ்சம் செய்க, என்ன கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஒரு மைலுக்கு ஓடிடு. இங்க புடிச்சுக்கிட்டு இருக்க இங்க தொடைய காட்ட காட்ட முண்டை நம்பி நம்பி ஏமாந்து போகாத, நம்பி ஏமாந்து போகிறா. ஏ ராதா இங்க பாரு, ஏன் தொடைய காட்டுல அந்த ஆளுக்கு இது இருந்துச்சு. நீ காட்டு செத்துறியாம. தம்பி வேணும்னா வெங்காயம். அவனுக்கு தம்பிக்கு தண்ணி தெரியாது. அம்மா அடம் சேர்ந்துருக்கோம்ல, அம்மாவுக்கு நீங்க ஒண்ணு சொல்லணும். அம்மா மனசுல யாரு நினைச்சிருக்காங்க நம்ம கேட்கணும். இருடி வந்து ஒரு பக்கம் இறங்கிக்கிடுச்சு. ஆனா இதுக்கு நாக்க தொங்க போட்டு வேற வந்தியா? அங்க போய் உட்கார்ந்து கல்ல வெட்டி எரிஞ்சுட்டு உட்காந்துருக்கேன். ஏய் டார்லிங், வாய்ப்பில்ல ராஜா. உட்காரு ஆட சொல்லவா? சொல்றேன்டி என் தங்கம் அம்மனு பிடிச்சி தூங்கிறா. பெரு கொடுத்தேன் நீ ஆடணும். நீ தாண்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லம்மா தண்ணி பேசாம தான் இருக்கு. மாமா பள்ளியம்மா ஆடணுமா? பள்ளியம்மா ஆட வேணாம், நீ வேணா பின்னாடி முண்டம் ஆடுவோம். இந்திய பாரு மேற்கே தக்கே போயிட்டு வருது. உட்காரு. அங்க ஒழுங்குமா? அல்லாட்டா ராதா சொல்லுவேன் ஐயா. சரி என்ன விளையாட்டு விளையாடணும்? பெண்காசி இருக்கோம், கும்பிடிச்சு விளையாடுவோமே. சரிம்மா. ஏ தண்ணே நானே தானே நானே எம்மா தண்ணே நன்னே தானே நானே தானே நன்னே தானே நன்னே தானே போயிட்டு வரவா? வரவா? சும்மா இருந்தா 7ஆம் நம்பர் ரூம்ப பாக்கட்டுமா? 7ஆம் நம்பர் ரூமுக்கு தான் வந்தேன். அங்க போலீஸ் பாதுகாப்பா இருந்தேன். ஐயோ 15 பேர் உள்ள இருந்து வர்றாங்க. இந்த தூய்மையை குடிக்க பாதுகாத்தா 30 பேர் உள்ள இருப்பேன். இப்ப காசு வாங்கிட்டானோ?